ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இந்து நியூஸ் பேப்பரில் இருக்க வெக்காபுலரி இது வந்து நிமிஷா பன்சலி மேம் இருக்காங்க. அவங்களோட வெக்காபுலரியில் இருந்து நான் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் அவங்களோட வீடியோ போய்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். நான் வந்து எப்படி வந்து இந்த வெக்காபுலரி வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து டெய்லியுமே வந்து அந்த ஃபுல் வீடியோவுமே பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். 1 1/2 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் கூட சம்டைம்ஸ் ஆகியிருந்திருக்கு. அப்புறம் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நோட்டு ஃபுல்லாவே காலி பண்ணிட்டேன். அதில இருக்கிறது எல்லாமே எழுதி காலி பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ புரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளோ எழுதி வச்சாலும் நமக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. ஸோ அதனால அவங்க நடத்துறத வந்து ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு, இப்போ ஒரு வேர்ட் அப்படின்னா அடமெண்ட் அப்படின்னா அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? அப்புறம் அதோட ஒரு ஆண்டனிம் அவ்வளோதான். அப்புறம் இடியம்ஸ் இந்த மாதிரி மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுது. நமக்குமே வந்து எல்லாமேலாம் ஃபுல்லா ஞாபகம் இருக்காதுல்ல. அதனால சொல்றேன். ஸோ நான் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இப்படி வந்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதோட வேர்டு, அதுக்கப்புறம் வந்து சினோனிம், ஆன்டனிம், அப்புறம் இடியம்ஸ் இருந்துச்சுன்னா இடியம்ஸ் எழுதிப்பேன். அது வந்து வெர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா அப்படிங்கிறதையும் எழுதிப்பேன். ஓகேங்களா? அப்புறம் சம்டைம்ஸ் வந்து தமிழ் மீனிங் வந்து கூகுள்ல தேடி எழுதிப்பேன். எனக்கு இவங்க இவங்க குடுத்துருக்க வந்து மீனிங் புரியலனாலும் நான் கூகுள்ல, ChatGPT இதுல எல்லாத்துலயுமே போட்டு போட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாரி எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ற மெத்தட். நீங்க இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. சும்மா ஒரு ஐடியாவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து 10 வெக்காபுலரி பார்ப்போம். ஃபில்டர் அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த்த வந்து லாஸ் பண்றது, ஹெசிடேட் பண்றது, அம் ஸ்லிப் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் தடுமாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னா தடுமாறுறது இதுதான். அப்புறம் வந்து செகண்ட் வேர்ட் வந்து அடமெண்ட். அடமெண்ட்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் டெர்ம். என்னன்னா அவங்க ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. அவங்களோட ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கிறது, அன்யீல்டிங்கா இருக்கிறது, இதெல்லாம் தான். இதுக்கு வந்து ஆன்டனிம் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது, எல்லாத்துக்கூடயும் வந்து ஓகேவா போறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வேர்ட் வந்து பிலிட்டல். பிலிட்டல் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். பிலிட்டல். சம்டைம்ஸ் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஓரளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து இது ப்ரொனவுன்சியேஷன் வரல அப்படின்னா கூகுள்ல போயிட்டு அந்த அந்த வேர்டை வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷனோட வரும். ஸோ அதை நீங்க 2 3 தடவை கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த வேர்ட்ல வந்து டெய்லி ரெகுலரா நம்ம எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதனால வந்து கொஞ்சம் வாயில நுழையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. தேர்ட் வேர்ட் வந்து பிலிட்டல். அப்படி இது வந்து ஒரு வேர்ப். இது என்னன்னா டு புட் டவுன், நம்மள வந்து இறக்கி பேசுறது, தாழ்வா பேசுறது, சிறுமைப்படுத்துறது அப்படி. ஓகேங்களா. இதுக்கு வந்து சினானிம் வந்து அண்டர்மைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வேர்ட் சர்க்கம்ஸ்பெக்ட். இப்போ இதுக்கு வந்து இது வந்து இந்த வேர்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வாயில நுழையாம தான் இருந்துச்சு. நான் பிரிச்சுக்கிட்டேன். CIRCUMSPECT அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். சர்க்கம்னா என்ன? சர்க்கிள். ஸ்பெக்ட்னா என்ன? பார்க்கறது. அந்த ஸ்பெக்டிக்கல், அந்த கண்ணாடி அதை தானே நம்ம சொல்லுவோம். அதனால வந்து சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கிறது. அந்த கண்ணாடியை வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கான மீனிங் வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது. இப்போ வந்து ஸ்கிரிப்யூலஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம். இதுவும் அதுவும் வந்து கொஞ்சம் சிமிலரான வார்த்தை தான். ஸ்கிரிப்யூலஸ் அப்படின்னா என்னன்னா அதுவும் கேர்ஃபுல்லா இருக்கிறது, அவங்களோட வேலையில வந்து கரெக்டா இருக்கிறது, பார்த்துக்கிறது, பத்திரமா இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங். சர்க்கம்ஸ்பெக்ட்னாலுமே அதே மீனிங் தான். நெக்ஸ்ட் வந்து டைவல்ஜ் அப்படின்னா, டைவல்ஜ்னா இது வந்து ஒரு வேர்ப். அவங்களோட சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்றது அந்த மாதிரி சொல்ற ரிவீல் பண்றது தான் எக்ஸாக்ட் மீனிங் இதுக்கு. டிஸ்க்ளோஸ் பண்றது அதுதான் சினோனிம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ளீஸ் டூ நாட் டைவல்ஜ் த சீக்ரெட். ஓகேங்களா. என்னோட சீக்ரெட்டை வந்து வெளியில சொல்லாத அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து ஹெண்டவும் கிரெட்யூட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த 8th ஒன் இருக்குல்ல. 6th ஒன்னும் 8th ஒன்னும் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். கிரெட்யூட்டர்ஸ் அப்புறம் வந்து எண்டவ். ஃபர்ஸ்டே நான் இந்த 2 வார்த்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 7th சொல்றேன். எண்டவ் அப்படின்னா வந்து நன்கொடை வந்து வாங்கிக்கிறது. இப்போ வந்து ஒரு தி காலேஜ் வாஸ் எண்டவுட் வித் ஃபண்ட்ஸ். அந்த காலேஜ் வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து வாங்கிக்கிச்சு அப்படிங்கிறது தான் எண்டவ். ஓகேங்களா. வாங்கிக்கிச்சு அப்படிங்கிறது மீனிங். இப்போ கிரெட்யூட்டர்ஸ் அப்படின்னா கிவ் ஃப்ரீலி. 2 மீனிங் இருக்கு. கிவ் ஃப்ரீலி அப்புறம் வந்து அன்வாரண்டட் அப்படின்னா 2 மீனிங் இருக்கு. ஓகேங்களா. கிவ் ஃப்ரீனா சும்மா இலவசமாவே கொடுக்கறது, ஃப்ரீ ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செலவு பண்றது, நெசசரி இல்லாம செலவு பண்றது அப்படிங்கிற 2 மீனிங் இருக்கு. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் மாறிக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 7th வேர்ட் வந்து ஃபேத்தம்.
ஃபேத்தம்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் டீப்லி. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப டீப்பா தெரிஞ்சுப்போம்ல அது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஐ காண்ட் ஃபேத்தம் திஸ் மேத் ப்ராப்ளம் அப்படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 9th வேர்ட் ஹெரிட்டிக் அப்படின்னா, ஹெரிட்டிக் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு ஹெரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு நவுனு. இதுக்கு மீனிங் வந்து ரெபிள். இங்கிலீஷ்ல சன்னனம் சொல்ற ரெபிள். மதவெறி பிடிச்சவங்க, அப்புறம் வந்து கலகப்படுத்துறது, கலகம் மூட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மீனிங் வரும். நெக்ஸ்ட் வந்து இம்பீல்டு அப்படின்னா இது வந்து ஒரு வேர்பு. இண்டர் தடை செய்யறது, தடை கொடுக்கறது. நமக்கு வந்து எப்படி சொல்றது, தடை கொடுப்பாங்கல்ல, ஹிண்டர் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு தடை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த 10 வெக்கப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஸ்பீடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கரெக்டா தான் மெதுவா தான் சொல்லியிருக்கேன். அப்படி இன்னும் கூட மெதுவா சொல்லணும்னா நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க. நான் கரெக்டா சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.